பாக்ஸோட கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஆக்சசரிஸ் பாக்ஸ் இருந்தது அண்ட் இந்த கியூப் இருந்தது. இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸ்க்குள்ளே ஒரு டீ ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் ஒரு சால்விங் மேனுவல் அண்ட் எக்ஸ்ட்ரா பிளாக் கேப்ஸ் இருந்தது. இந்த பிளாக் கேப்ஸ்லாம் எதுக்குன்னா நீங்கள் எல்லோ ஆர் ஒயிட்டை வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் இந்த பிளாக்ஸை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த பசிலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சைடு வந்து 54 mm அண்ட் ஹைட் வந்து 56 mm இருக்குது. அண்ட் கலர் ஷேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பீசஸோட ஃபினிஷிங் எல்லாமே என்னென்னா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. வோல்ட் V2 ஆர் யூஷின் லிட்டில் மேஜிக்கில் இருக்கிற மாதிரி க்ளாஸி ஃபினிஷிங்காலாம் இல்லை, இது நல்லா வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. ஹோல்ட் பண்ணவே நல்லா இருக்குது. எனக்கு இந்த மேட் ஃபினிஷிங் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் பண்ணுவோம். பசில் வந்து செம்ம ட்ரையாக இருக்குது. மேபி என்ன சொல்ல லூப் வந்து ட்ரை ஆகியிருக்கலாம், இல்லைனா ஃபேக்ட்ரியிலேருந்தே லூப் பண்ணாமல் வந்திருக்கலாம். அண்ட் லைட்டாக ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் இருக்குது. மேபி என்ன சொல்ல கொஞ்சம் லூப் பண்ணால் பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும். சரி, கார்னர் கட்டிங் பார்ப்போம். வாவ், கார்னர் கட்டிங் நல்லா இருக்குது. கார்னர் கட்டிங் பசிலோடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வரைக்கும் நல்லா செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த பசிலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 86 கிராம். என்ன சொல்ல இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ என் யூஷுவல் லிட்டில் மேஜிக் எடுக்கிறேன். இந்த பசிலோட இந்த பசில் வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி வோல்ட் V2 இன்னும் கம்மியாக இருக்குது வெயிட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன சொல்ல சால்வ் பண்ணும்போது அந்த வெயிட் அந்தளவுக்கு பெருசாக தெரிய போகிறது இல்லை. அண்ட் இப்போது நான் 2 விஷயம் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னென்னா ஒயிட்டை மேலே கொண்டு போகிறேன், எல்லோவை கீழே கொண்டு வர போகிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த எல்லோவை தூக்கிட்டு பிளாக்கை இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த பீசஸ் இல்லாமல் கியூப் இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 மேக்னெட்ஸ், இங்கே 2 மேக்னெட்ஸ், இங்கே 2 கார்னரில் மேக்னெட்ஸ் இருக்குது. அண்ட் எட்ஜஸில் வந்து இந்த மேக்னெட்ஸும் இல்லை. அண்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த எல்லோ பீசஸில் ரிமூவ் பண்ணி இந்த பிளாக் பீசஸை இதில் இன்சர்ட் பண்ணுவோம். ஓ நோ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ பீஸ் எடுக்கும்போது இது உடஞ்சிடுச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் இந்த பீசஸை ரிமூவ் பண்ணுறது. என்னென்னா இந்த ஓரத்தில் லைட்டாக புஷ் பண்ணால் போதும் வந்துடும். பட் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரில, கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அண்ட் பிளாக் பீசஸ் நல்ல வேலை நான் யூஸ் பண்ணுறதால எனக்கு எல்லோவில் இதுக்கப்புறம் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே பீசஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த பிளாக்கும் மேட் ஃபினிஷிங்கோட இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பார்க்க. அண்ட் இதை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணும்போது கைக்கு எதுவும் அடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்னும் என்னென்னா இந்த ஒரே ஒரு எட்ஜ் பீஸ் மட்டும் இருக்குது. பட் என்னன்னு சொல்லிட்டு தெரில, எனக்கு இந்த பீஸும் இன்சர்ட் ஆக மாட்டுது. மேபி என்ன சொல்ல இந்த இடத்துல இங்கே ஒரு பீஸ் இருக்கிறதால அது சரியாக இன்சர்ட் ஆக மாட்டுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த 2 கார்னர்ஸில் அந்த ஸ்லாட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதை வெளியே எடுத்தாதான்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ மறுபடியும் கழட்டணுன்னா எனக்கு ஆல்ரெடி நெயில்ஸ் எல்லாம் செமையாக பெயின் எடுக்குது. அண்ட் இதை ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சைடு பயமாக இருக்குது. என்ன சொல்ல இன்டர்னலாக அந்த பீசஸ் ஹெச்பிஸோடைய டொர்பீடோஸ் வந்து ரொம்ப பெண்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி டிஃபார்ம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. புது கியூப்ன்றதால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சீரியஸாக முடியல எனக்கு அந்த பீசஸை ரிமூவ் பண்ணுறது. டெஃபினெட்லி என்ன சொல்ல இதுக்கு எல்லோலேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு வேறு தோணுது. இல்லைனா பேசாமல் பீசஸையே ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா பீசஸ் எனக்கு பிரேக் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்டர் கேப்பை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேக்னெட் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது.
பார்க்க எல்லாம் செம்மையாக தான் இருக்குது. பட் கழட்டுனா திருப்பி மாட்டணும், அது ஒரு சோம்பேறித்தனம். இதை ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஹோல் இருக்குது. பட் வந்து இந்த கார்னருடைய இன்டர்னல் பீசஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இல்லை, பட் இங்கே அந்த ஹோல் இருக்குது. ஸோ மேபி நான் சொல்ல இது வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா கரெக்டாக இந்த இடத்துல எந்த பீஸ் வரணுமோ அந்த பீஸை மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். லைக் இங்கே வந்து இங்கே ரெட் அண்ட் க்ரீன் மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். நான் எட்ஜஸ் மறுபடியும் ரிமூவ் பண்ண விரும்பல. ஸோ வந்து என்னென்னா நம்ம ரெட் அண்ட் க்ரீன் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஆரஞ்சை இன்சர்ட் பண்ணிடலாம். எட்ஜஸை இன்சர்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கார்னர்ஸை இன்சர்ட் பண்ணுவோம். எப்படி நான் சொல்ல இங்கே வந்து ரெட் அண்ட் க்ரீன் வரும். ரெட் இங்கே இருக்குது, க்ரீன் ஒன்று இங்கே இருக்குது. இப்போ தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி என்னென்னா எல்லா பிளாக் பீசஸ்லேயும் எனக்கு இப்படி ஒரு பீஸ் இருக்குது. அண்ட் எல்லோ பீசஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. மேபி என்ன சொல்ல உள்ளே உடஞ்சிடுச்சா, சோளமுத்தான் போச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஒரு வேளை நான் உடைக்கணுமா? கண்டிப்பாக செம கடுப்பாக இருக்குது இதை அசம்பிள் பண்ணுறது. எஸ், கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் தான் இது கூட போராடிட்டு இருக்கேன். என்னென்னா இந்த ஒரு பீஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து இங்கே ஹோலே இல்லை. ஓகே, ரொம்ப நேரமாக அலசி ஆராய்ஞ்சதில் இந்த ஹோல்ஸை வந்து நம்மளால் உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. மேபி நான் சொல்ல இதை தான் உடைக்கணும் போல் இருக்குது, மனசே வர மாட்டுது, உடையவும் மாட்டுது. எஸ், உடைச்சாச்சு. I'm sorry. Okay, yes, insert பண்ணியாச்சு. And last one. Yes, insert பண்ணியாச்சு. பிளாக் செம்மையாக இருக்குது. இப்போ என்னென்னா ஆல்ரெடி நான் வந்து லேயர்ஸை ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பீசஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து லைட்டாக வந்து சில்கை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து என்னென்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் இல்லாமல் இருக்கும். ஓகே, டாப் அண்ட் பாட்டம் லேயர் கொஞ்சம் வந்து நான் சொல்ல ஸ்க்ராட்சியாக இருக்குது. அதுக்கும் என்னென்னா சில்க் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக பிரேக் இன் பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அந்த ஒரு ட்ராப் சில்க் அப்புறம் என்னென்னா ஒரு ட்ராப் இந்த லேயருக்கும் DNM 37 யூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப் செம்ம ஸ்மூத்தாக மாறிடுச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா க்யூப் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த ஸ்ப்ரிங் நாய்ஸஸ்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் லூப் வந்து இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் நாய்ஸஸ் சுத்தமாக இருக்காது. அண்ட் இந்த க்யூப் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. யூஷியன் லிட்டில் மேஜிக் இங்கே இருக்குது. எனக்கு என்னென்னா இதை டர்ன் பண்ணும்போது செம்ம லைட்டாக ஃபீல் ஆகும். அண்ட் இந்த லைட்டான ஃபீலிங் வந்து எனக்கு இதில் சுத்தமாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மேக்னெட்ஸுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாப் லேயரில் அண்ட் பாட்டம் லேயரில் ரெண்டுத்துல என்னென்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரில. மேக்னெட்ஸ் ஃபீல் பண்ண முடியுது, பட் வந்து என்ன சொல்ல வீக்காகவும் இல்லை ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. இந்த ஸ்லைஸ் மேக்னெட்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையிலே சொல்ல போனால் எனக்கு என்னென்னா அந்த மேக்னெட் ஸ்ட்ரென்த் மட்டும் வோல்ட் V2 ஆப்போசிட் மாதிரி இருக்குது. எனக்கு வோல்ட் V2 இந்த டாப் அண்ட் பாட்டம் என்னென்னா மேக்னெட்ஸ் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் ஸ்லைஸ் மேக்னெட்ஸ் ரொம்ப வீக்காக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் மேக்னெட்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த டாப் அண்ட் பாட்டம் லேயர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிளாக்கி ஃபீலிங் எனக்கு லைட்டாக இருக்குது. மேபி நான் சொல்ல என்னோட டேர்னிங் ஸ்டைலுக்கு அப்படி இருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா இந்த யூஷியன் லிட்டில் மேஜிக்கில் நான் அது மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த Square-1 உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பற்றி சொல்லியிருந்தாங்க. வீடியோவில் பார்க்கும்போது இது ரொம்ப பெருசாக இருந்தது இந்த ஹோல். பட் வந்து இது வந்து என்ன சொல்ல நேரில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நார்மல் Square-1ஸில் பார்த்தீங்கன்னா
இந்த ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. இதோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குமோ அந்தளவுக்கு பெருசாக தான் இந்த இடத்துல ஹோல் இருக்குது. அண்ட் இதை வந்து என்னென்னா நிறைய பேர் கார்னர் கட்டிங்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொல்ல, கார்னர் கட்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குது, ப்ராப்ளமே எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது, நல்ல மேட் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, கிரிப்பியாகவும் இருக்குது அண்ட் கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு மெயின் கண்டெண்டர். பிகாஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 யூரோப்பியன் ரெக்கார்ட்ஸை இதை வச்சு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது உண்மையிலேயே ஒரு Square-1 தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை வச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்ல, Square-1 ரொம்ப இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நிறைய பேர் என்னோட 3x3 மெயின் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3x3 கொஞ்ச நாளாகவே சுத்தமாக தொடவே இல்லை. ஃபுல்லாக என்ன சொல்ல, Square-1 தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது வரைக்கும் என்னென்னா யூஷன் லிட்டில் மேஜிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து கண்டிப்பாக இதை வந்து என்ன சொல்ல நான் மெயினாக எடுக்க போகிறேன். போல்ட் V2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்ல, அதை விட இது ஃபார் வே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் என்னென்னா ஸ்லைஸ் மூவ்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் இதில் என்ன சொல்ல, ஸ்லைஸ் மூவ்ஸ் கொஞ்சம் வந்து என்ன சொல்ல மேக்னெட் ஸ்ட்ரென்த்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வந்து எனக்கு என்னென்னா டாப் அண்ட் பாட்டம் லேயர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா போல்ட் V2 விட இது வந்து ஃபார் பெட்டர் Square-1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேபி என்ன சொல்ல, திஸ் இஸ் த பெஸ்ட் Square-1 இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்கேஸ் இந்த பசில் நீங்கள் வாங்குறீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த பசில் யார் யாருக்கு MGC Square-1 யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி என்ன சொல்ல, ஒரு நல்ல Square-1 தேடுறவங்க, இல்லைன்னா Square-1குள்ளே ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக MGC Square-1 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓல்ட் V2 Square-1 கம்பேர் பண்ணும்போது. இன்கேஸ் எனக்கு வந்து என்ன சொல்ல, நார்மல் Square-1 போதும் அப்படின்னா யூஷன் லிட்டில் மேஜிக் Square-1 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். யூஷன் லிட்டில் மேஜிக் Square-1 என்னென்னா நிறைய பேருடைய மெயின்ஸாக இருந்திருக்கு. வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கூட யூஷன் லிட்டில் மேஜிக் Square-1 வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3த்துல நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக MGC தான் சூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொல்ல நிறைய அல்காரிதம்ஸ் புதுசாக கற்றுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த பசில் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா இந்த பசில்ஸுடைய லிங்க்ஸ் வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அதே சமயத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்காக வேணும்னாலும் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.